Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. ஹாய் விபி ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். வலைப்பேச்சந்திரன் அவர்கள் வரப்போற படத்தை பற்றியும் என்னென்ன புதுசாக ஒரு விஷயங்களை சொல்ல போறாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த வாரம் நிறைய படங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்னும் புதுவிதமான விஷயங்களையும் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க போகிறோம். கமல்ஹாசன் ஐயா அவர்கள் ஆஸ்கர் பற்றி பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் விண்வெளி நாயகன் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு உலக நாயகன் தான் கூப்பிட வேணான்ட்டீங்க, விண்வெளி நாயகன் சொல்லிட்டு மற்ற யாரெல்லாம் கூப்பிடுறாங்க, இன்னைக்கு ரசிகர்கள்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டே வேற இருக்கு. ஸோ அதனால இப்போ இந்த ஆஸ்கருக்கும் இந்த கமல் அவர்களுக்கும் என்ன ஒரு பொருத்தமான ஒரு விஷயம், எதை நோக்கி இது பயணம்? இல்லை, கமலஹாசனை ஆஸ்கர் நாயகன்னு சொன்னது ரசிகர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அமைஞ்சது. அவரே அவரை சொல்லிக்கல. அவங்களுக்கு நம்ம தலைவர் ஆஸ்கர் விருது வாங்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அதை வாங்குவதற்கான ஒரே தகுதியுடையவர் கமல் தான் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அதனால ஆஸ்கர் நாயகன்னு சொன்னாங்க. அவருக்கு தெரியும் அதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறது. ஏன்னா அப்புறம் எப்படி ஏஆர் ரகுமான் வாங்கினாருன்னா, ஏஆர் ரகுமான் வாங்கினது வேறு படத்துக்காக, ஒரு தமிழ் படத்துக்காக அவர் வாங்கலை இல்லையா? ஸோ அப்போ அந்த கமிட்டிக்குள்ளே போய் நீங்கள் போராடி வின் பண்ணி வரணும்னா அதுக்கு நிறைய நாம்ஸ் இருக்குது. அதிலெல்லாம் நம்ம தமிழ் படங்கள் போய் என்றைக்குமே உட்கார போகிறதில்ல. அதனால் அவருக்கு தெரியும் நம்ம அதில் போய் வாங்க போகிறதில்ல அப்படின்னு. ஆனால் ரசிகர்கள் விரும்பினதை அவர் ஏற்றுக்கிட்டார். ரைட், ஓகே, ஆஸ்கர் நாயகன் சொல்கிறீங்களா, சொல்லிட்டு போங்கன்னு விட்டார். இப்போ நீங்கள் விண்வெளி நாயகன் சொல்கிறீங்க, அதில் அவருக்கு விருப்பம் இருக்குமானா இருக்காது. என்ன அப்படிலாம் கூப்பிடாதீங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு. ஆனாலும் படத்தில் ஒரு கேரக்டரை குளோரிஃபை பண்ணுறதுக்காக விண்வெளி நாயகன், அந்த நாயகன், இந்த நாயகன் சொல்லுவாங்க. ஆழ்வார்பேட்டை ஆண்டவான்னு பாட்டு எழுதினாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ஏற்றுக்கிட்டார்ல. அப்போ படத்துக்காக ஏதோ ஒன்று இங்கே நடக்குது, ரசிகர்கள் அதை கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிற அளவோடு அதை கடந்து போகிறவர் தான் அவர். ஆனால் இன்றைக்கி ஆஸ்கார் கமிட்டியில் ஒரு மிக முக்கியமான நபராக கமலஹாசனை சேர்த்துருக்காங்க. உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் அதில் இருக்காங்க. அதில் ஒருவராக தான் கமல் இருக்கார். நமக்கு நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டவராக அவர் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அவ்வளோதான். ஓகே. அதனால் அந்த ஆஸ்கரு அது இதுங்கிறதெல்லாம் வேறொரு ஏரியா, வேறு படங்களுக்கானது. சரி, நமக்கு இல்லை. ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான விஷயமா, வெற்றிமாறன் அவர்கள், தனுஷ், இவங்களுக்கு இடையில சிம்பு. ஆனால் சிம்புவோட பாதை தனி. அந்த பாதையோட ஒன்றிச்சு சில விஷயங்களை சிம்புக்கு அழகா கொடுக்கணும் அப்படின்றதுல வெற்றிமாறன் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான அந்த கதைகளை பண்றாரு. பட் இதுல என்னன்னா, தனுஷ் அவர்களுடைய இந்த ப்ரொடக்ஷன்ல பட் இதுல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பாகுபாடுன்றதை காட்டிலும் இந்த ப்ரொடக்ஷன்ல சில விஷயங்கள்லாம் இவர் அதெல்லாம் ஃப்ரீயா, அதாவது தனுஷ் அவர்கள் காசு கேட்க மாட்டாரு, ஃப்ரீயாவே கொடுத்துருவாரு. அவர் அந்த மாதிரியான நோக்கம் உள்ள ஆள் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இது அவர் இந்த 2 பேருக்கு இடையில ஒரு அன்பு சண்டையா, இல்லை விட்டு கொடுக்கறதுல ஒரு அன்பான ஒரு விட்டு கொடுத்ததா சிம்புக்கு அந்த கதை? இல்லை, இது நிறைய அதை பற்றி பேசிட்டோம். இருந்தாலும் இன்னொரு முறை இங்கே நம்ம நேயர்களுக்காக பேசிடுவோம். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த வடசென்னை படம் வடசென்னை 2 ஆரம்பிக்கணும், அதில் நாம் நடிக்கணும்னு தனுஷ் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அது வெற்றிமாறன் அதை இயக்கணுங்கிறது அவருடைய ஆசை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ உடனடியாக அந்த படத்தை பண்ண முடியாத சூழலில் தனுஷ் இருக்கார். ஏன்னா நிறைய கமிட்மெண்ட் அவருக்கு இருக்குது. அவரே ஒரு டைரக்டராக இன்றைக்கி மாறிட்டார். இட்லி கடையெல்லாம் அவர் டைரக்ட் பண்ணுறாரு. இன்னும் பல படங்களை அவர் அஜித்துலாம் கதை சொல்ல போகிறாரு. அஜித்தை வைத்து ஒரு வேளை படம் பண்ண போனார்னா அவருடைய ட்ராக் அப்படியே மாறி போயிடும். எனக்கு இயக்குனர் ஆகணுங்கிறது தான் இப்போதைய ஆசையாக இருக்குங்கிறார். அவர் நடிப்பதை கூட நிறுத்திடலாங்கிற அளவுக்கு அவர் யோசிக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு அவர் போகும்போது வடசென்னை 2ங்கிறது இப்போதைக்கு சாத்தியம் இல்லைங்கிறது வெற்றிமாறனுக்கும் தெரியும், தனுஷுக்கும் தெரியும். அப்போ வடசென்னை 2வை சிம்பு வச்சு பண்ணிடலாமான்னு முதல்ல வெற்றிமாறன் நினைக்கிறார். அப்போ அவர் தனுஷை போய் பேசும்பொழுது தனுஷ் தன்னுடைய நண்பர், அவர் ஒரு காலத்தில் நமக்கு பல வெற்றிகளை கொடுத்தவர், தேசிய விருதில் வாங்கி கொடுத்தவர். ஸோ அவருக்கு நம்ம என்ஓசி கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ்ட்டை கூப்பிட்டு என்னெல்லாம் அவர் கேட்குறாரோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஒரு புறம் இருக்கும் பொழுது இதே இண்டஸ்ட்ரியில் வேறு சில தகவல்கள் வருது. என்னென்னா, முதல்ல அப்படி அனுப்புன தனுஷ் அதற்கப்புறம் தன்னுடைய மேனேஜரை வச்சு வெற்றிமாறனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 20 கோடி ரூபா தானு சார்ட்டேருந்து வாங்கி கம்பெனிக்கு அனுப்பிச்சிருங்க. ஏன்னா இப்போ தானு சார் தான் அந்த படத்தை பண்ண போகிறாரு. சிம்பு, வெற்றிமாறன், தானு சார் தயாரிப்பில் தான் அந்த படம் உருவாகுது. அப்போ நீங்கள் அவர்கிட்டருந்து எனக்கான ராயல்ட்டியை நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா என் கதையிலிருந்து தான் நீங்கள் இன்னொரு கதையை எடுக்க போகிறீங்க. இதுலேருந்து கிளை கதையாக உருவாகி தான் வரப்போகுது. அப்போ பேஸ் என்னது தான் அப்படிங்கும் பொழுது இவர் கொஞ்சம் ஷாக் ஆனதாக ஒரு தகவல் இருக்குது. பட் அதை வெற்றிமாறனே மறுக்கிறார். வெற்றிமாறன் மறுக்கிறாரு. தனுஷ் தரப்பில்
அவர் ஸ்ரேயாஸ் மறுக்கிறார், அப்படிலாம் நாங்கள் எதுவுமே கேட்கலான்ட்டார். அப்போ நாளைக்கு ஒருவேளை இது உண்மையாகிற பட்சத்தில், அதாவது இந்த செய்தி எப்பவுமே வந்து ஒரு பரபரப்பான செய்தி அடிபடும் போது இந்த செய்தியில் முதல்ல பச்சை தண்ணியை ஊற்றிடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதை அப்படின்ட்டு. அந்த நிமிஷத்தில் அது வந்து பார்த்துக்க அவரே மறுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்போ அது இந்த ராயல்ட்டி பிரச்சனையாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது, தெரியாது. ஆனால் வெற்றிமாறன் ஒரு முடிவு எடுத்துட்டார். நீங்கள் ஒரு இடம் கொடுத்தா தானே நீங்கள் கேட்க முடியும். உங்கள் கதையே கிடையாது இது. நான் புதுசாக ஒரு கதையை உருவாக்குறேன், எல்லாமே டோட்டலாக புதுசு. இப்போ படம் நடக்கிற களம் மட்டும் வட சென்னை. வட சென்னை படத்துக்கு இதுக்கும் தொடர்பு கிடையாது. நார்த் மெட்ராஸில் ஒரு பையனோட கதை, இது வேற கதை, வேறொரு களம், அப்படி நாங்கள் போயிடுறோம்னு முடிவெடுத்துட்டாருன்னு வைங்களேன். ஒன்றுமே தனுஷ் கேட்க முடியாது. ஸோ இப்போ அந்த தாட்ஸில் தான் வெற்றிமாறன் இருக்கிறதா ஒரு தகவல். மற்றபடி அவங்களுக்குள்ள நல்ல, ஏன்னா 2 பேரோட சினிமாவில் எதிரி நண்பர்கள்லாம் கிடையாது. சரி, அதே மாதிரி இங்கே நன்றி உணர்வுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. முடியாதுங்கிறது வேற, கூடாதுங்கிறது நல்லா இருக்கு பதில். ஆமாம், ஏன்னா இங்கே எல்லாமே மெக்கானிக்கலாக இருப்பாங்க. நீங்கள் லைட்டை போட்டால் சிரிப்பான், கட்டி பிடிப்பான், லைட் ஆஃப் பண்ணால் தள்ளி விட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் சினிமா. ஆனால் வெளியிலிருந்து பார்க்குற எல்லாருமே வந்து இந்த சினிமாவை உண்மைன்னு நம்பி பார்த்துட்டு இருக்காங்க. இவர்களுடைய நட்பை உண்மைன்னு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, விஷாலும் மிஷ்கினும் எப்படி இருந்தாங்க, அவ்வளோ அண்ணன் தம்பி இருந்தாங்க, கட்டி பிடிச்சிட்டாங்க. இவர் அம்மாவை அவர் ஏன் அம்மாம்பார், இவர் அப்பா அவர் ஏன் அப்பாம்பார். ஒரு இலையில நாங்கள் பிச்சு பிச்சு திம்போன்னு சொன்னவங்க தானே 2 பேரும். மேடையில் எப்படி அடிச்சுக்கிட்டாங்க? என்ன காரணம்? பணம். அவ்வளோதான். இந்த பணம்ங்கிறது பிரதானமாக வேலை செய்யும், அது மட்டும்தான் முதன்மை. பாக்கி இந்த நட்பு, உறவு, சந்தோஷம், இது எல்லாமே செகண்டரி தான். அதனால் வந்து இன்னைக்கு தனுஷ் சொல்கிற விளக்கமும் வெற்றிமாறன் சொல்கிற விளக்கமும் நாம் இன்னைக்கு வேணால் ஏற்றுக்கலாம். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க தானே போகிறோம். கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு பெரிய கண்டென்ட் கிடைக்கும். ஸோ இருந்தாலும் மணி ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள். விஜய் சேதுபதியோடைய வளர்ச்சி வந்து இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றது இன்னைக்கு ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு ஆள். அவருடைய மகன் வந்து சூர்யா, இவருடைய அடுத்த ஒரு தலைமுறைக்கான ஒரு தேடல், ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ வந்து உருவாக்கிட்டார். இதுக்கப்புறம் வந்து இவருடைய, அதை எப்படி சொல்கிறதுன்னா, தான் கையை வைத்து கரணம் வந்து தாண்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கார் இப்போது. ஆனால் இவரை நிறைய நெட்டிசன்கள் வந்து வறுத்தெடுக்கிறாங்க. ஸோ அந்த வறுத்தெடுக்கிற விஷயம் கூட அது என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அவருக்கு அது என்ன மாதிரியான ஒரு சிக்கல், அதாவது ரசிகர்கள் மத்தியிலும் சரி, இந்த நெட்டிசன்கள் மத்தியிலும் இந்த வறுத்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இல்லை, ஆக்சுவலாக வந்து விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு அவ்வளவு பண்பானவர், அவ்வளவு எளிமையானவர். அவர் வந்து நாம் பெரிய நடிகன்னு ஒருபோதும் தலையில் தூக்கி வச்சுட்டு நடந்ததே கிடையாது. அவர்கிட்ட திமுருங்கிறத நம்ம பார்த்ததே கிடையாது. ஏன்னா எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பழகுவார், ஒரே மாதிரி இருப்பார். படத்தில் அவர் வெவ்வேறு கேரக்டரில் நடித்தா கூட நிஜத்தை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ரொம்ப மென்மையான ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு நடிகர். அவருடைய பையன் வந்து அந்த வாயில் சுயங்கத்தை போட்டு மென்னுக்கிட்டே அப்படியே அலட்சியமாக கை கொடுக்கறது, இப்படி பார்க்கறது, இதை பார்க்குற ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரும் எரிச்சல் அவர் மேலே வந்துருச்சு. என்னென்னா, அவரை பார்த்தவங்க அவருடைய பையனை பார்க்கும்போது இவருடைய கேரக்டருக்கும் அவருடைய கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லையே. பேசும்போது கூட அப்பா வேற நான் வேறன்னு சொல்லும் பொழுது, அப்பா இல்லாமல் நீ எப்படி வர முடியும் இந்த இடத்துக்கு? ஏன்னா இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம், 10 வருஷமா 15 வருஷமா நான் ஹீரோ ஆயிட மாட்டோமா, கூட்டத்தில் ஒருத்தனை நின்ற மாட்டோமான்னு சுற்றுற பல பேர் நம்ம பார்க்குறோம். அப்போ நீ திடீர்னு உனக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க ஒன்று வச்சுன்னா, விஜய் சேதுபதி இல்லாமல் எப்படி நீ வருவேன்? விஜய் சேதுபதி பையங்கிறதுனால தான் நீ மார்க்கெட்டிங்கே அதை வச்சு தான் நடக்குது. இதே இப்போ அனலரசு ஒரு படம் பண்ணுறாரு, ஃபீனிக்ஸ்ன்னு டைட்டில் வச்சுட்டாங்க. யாரோ ஒரு புதுமுகத்தை வச்சா யாராவது தியேட்டருக்கு வருவானா? விஜய் சேதுபதி பையங்கிறதுனால உள்ளே வராங்க, என்ன பண்ணியிருக்காரு பார்ப்போம் அப்படின்னு. அப்போ நான் வேற அப்பா வேறன்னு ஒரு சொன்னதையே இங்கே தவறாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் வந்து பல சேனல்களில் நான் உட்காந்து பேசினது என்னென்னா, ஒரு சின்ன பையன் எதுன்னே தெரியாது. அவர் வளர்ந்த விதம் வந்து ரொம்ப பான் வித் சில்வர் ஸ்பூனாக வளர்ந்துட்டாரு. இந்த உலகம் அவருக்கு இன்னும் தெரியல, ஏன்னா அதற்கான வயது கிடையாது. அப்போ ஏதோ ஒன்று அப்படி இந்த முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வரும்போது பெந்த முழிக்கிறது மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டார் அவர். அதை அவ்வளவு சீரியஸாக யாரும் எடுத்துக்காதீங்க. போக போக அவருக்கு ஒரு பக்குவம் வந்துடும், அவருக்குள்ள ஒரு 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 எப்படி பேசணுங்கிற ஒரு இது வந்துடும் அப்படின்னு நான் பல சேனல்களில் சொல்லியிருக்கேன். இப்பயும் நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சி, கடைசியாக நடந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கூட அவருடைய ஆட்டிடியூடு வந்து இங்கே பயங்கரமாக விமர்சிக்கப்பட்டுச்சு. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு பையன்
ஒரு தலகாணி மூட்டை மாதிரி இருந்தாப்புல. ம், அவருடைய பழைய ஆமா. வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பையனா இதுங்கிற மாதிரி இருக்கு. ஆமா. அப்போ நாம சினிமாவுக்கு வரணுங்கும் போது முதல்ல தன்னை தயார்படுத்திங்கிற அந்த எண்ணம் வரவேற்கத்தக்கது ம், ம். இல்லையா? அவர் வந்து கடுமையாக ஜிம்முக்கு போகிறாரு, எக்ஸசைஸ் பண்ணுறாரு, உடம்ப ட்ரிம் ஆகுறாரு, ஒரு 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 ஆணழகன் மாதிரி வந்து நிற்கிறாரு. அதற்கப்புறம் ஃபைட்டு கற்றுக்கிறாரு. இந்த படத்தில் வந்து ஃபைட்டு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க எல்லாரும். நான் இன்னும் படம் பார்க்கல, பார்க்க போகிறேன். ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைட்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர், சண்டை பிரியர்கள் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஒரு படத்தில் ஒரு முகத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு வேணால் பிடிக்காம இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வேறொரு முகத்தோடு வேறொரு கலையோடு வந்துடுவாங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் அந்த பையனுக்கு நிறையா இருக்குது. எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு ஹீரோவாக அவர் வருவார்னு நான் நம்புகிறேன். ஓகே, பார்க்கலாம் அடுத்தடுத்த தேர்வுகள் எப்படி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அப்படின்றது வந்து அவருடைய அப்பா ரசிகர்கள். விஜய் சேதுபதியோட ரசிகர்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு சின்ன போஸ்டர் ஓட்டுற அவங்களுடைய பணிகள் கூட ரசிகர்கள் சில பேர் ரொம்ப முன்பரமா நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது அந்த படத்துக்கான வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பா இருந்தால் நம்ம வீப்ளே சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். ஒரு புது நாயகன் உருவாகிறாரு, ஒரு நாயகன் உதயமாகிறார், இந்த பாட்டு கூட முடிஞ்சா போட்டுரும். ஓகே சார். சரி, அப்புறம் ரோபோ சங்கர். ரோபோ சங்கருடைய மகள், அவங்கள ஒரு நடிகை தான். அங்க ஒரு சில பிரச்சனைகள் வந்து நடக்குது. பட் இதை பிரச்சனையா பார்க்கறதா, இதை ஒரு செய்தியாரமா எடுத்துக்கிறதா? இல்லை, இது வந்து சயின்ஸாக தான் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக அந்த பிரச்சனை வரும்பொழுது நான் போய் கொஞ்சம் இந்த இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 6 மாத குழந்தைக்கு கல்வியை புகட்ட முடியுமா உங்களால் அப்படின்னா முடியும் அப்படின்னு சொல்லுது ஆராய்ச்சி. என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே படமாக பதியும், அவங்க மனதில் வந்து படமாக பதியும். அப்போ நீங்கள் ஒரு புகைப்படத்தை எழுத்தோடு நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா அது பதிஞ்சிடும் சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு பயிற்சி தானே, ஒரு கல்வி பயிற்சி தானே. அதைத்தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம்னு நான் நம்புகிறேன். இது என்னன்னா, ஒரு 6 மாத குழந்தைக்கு கல்வியா, இது என்ன பெரிய அநியாயமாக இருக்குது. இது வந்து மனிதாபிமானமற்ற செயல். இவங்க மேலே வழக்கு போடுங்க, அவங்கள கொண்டு வந்து குற்றவாளி கொண்டு நிறுத்துக்கங்கிற அளவுக்கு இங்கே விவாதங்கள் பெருசாக போயிடுச்சு. பட் இப்படி மருத்துவர்களும் சொல்கிறாங்க. அந்த பீடியாட்ரிஷியன் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மாத குழந்தையினுடைய மனதில் எல்லாமே பதியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதிக நேரம் அவங்கள்ட்ட அதை நீங்கள் படங்களை காமிக்கக்கூடாது. இப்போ வந்து கேட் அப்படின்னு இருக்குன்னா, சிஏடி கேட்னு போட்டு ஒரு பூனை படத்தை அப்படி காமிச்சிட்டு எடுத்துக்கணும். அது வந்து அந்த மனசில் பதிஞ்சிடும். நீங்கள் அதற்கப்புறம் நீங்கள் அந்த புள்ள பேச ஆரம்பிக்கவே நீங்கள் சொல்லலைன்னா கூட இதை காமிச்சிங்கன்னா கேட்டுன்னு சொல்லும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க மனதில் அது பதிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பீடியாட்ரிஷியன் சொல்கிறாங்க. அந்த ஆராய்ச்சியாளர்கள் உள்ளே போய் தேடினோம்னா அப்படிலாம் பதில்கள் வருது. ஸோ அதனால் அந்த பொண்ணு ஒன்று அதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை அப்படி ஒரு முயற்சி எடுத்தாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. பட் அவ்வளோ பெரிய குற்றம் கிடையாது. அவங்கள வந்து இந்த நெட்டிசன்கள் வந்து தூக்குல போடுங்கிற அளவுக்கு பேசுறாங்க. அவ்வளோ பெரிய குற்றம் இல்லைன்னு தான். இங்கே வந்து தொப்புள் கொடியை வந்து கட் பண்ணுறத விட அது பெரிய குற்றம் இல்லைன்றீங்க, அப்படித்தானே? அது வேற சப்ஜெக்டு. சரி. ஆனால் நீங்கள் புராண கதைகளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மகன் வயிற்றில் இருக்கும்போது ஒரு தாய் வந்து அவனுக்கு கதை சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த கதையெல்லாம் அந்த குழந்தை கேட்கும். அது வளர்ந்த பிறகு அதை அப்ளை பண்ணும். இதை நம்ம புராண கதைகளில் பார்த்துருக்கோம். இந்த சக்கரவியூகம், அபிமன்யு, இந்த கதையெல்லாம் கூட நீங்கள் போனீங்கன்னா தெரியும். இந்த சக்கர வியூகத்தை வந்து அவன் தெரிஞ்சுப்பான். ஆனால் அதுலேருந்து வெளியில் வர முடியாது. என்னென்னா அவன் அவ்வளோதான் கேட்டிருப்பான் அம்மா வயிற்றில் இருக்கும்போது. அந்த மாதிரி கதைகள்லாம் இங்கே இருக்குது. ஸோ அப்போ குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே கற்றுக் கொடுக்குற கதைகளை நம்ம பார்க்குறோம். அப்போ அது வெளியில் வந்து 6 மாத குழந்தையாக இருக்கும்போது கற்றுக்க முடியாதுன்னா அது எப்படின்னு நமக்கு புரியல. அதனால் ஓரளவுக்கு அவங்க பேசுகிறதுல சரி இருக்கிறதா தான் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அஜித்துக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்காமல் இந்த படத்தை பண்ணியிருந்தால் நமக்கு லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. என்னென்னா, அஜித்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு ஓவர்சீஸு, நடுவில் வேறு மாநிலங்களில் அது பெருசாக எடுபட மாட்டேங்குது. இல்லை, அது வந்து வியாபார ரீதியானது. ஆக்சுவலாக அவங்க பங்கு சந்தையில் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய பங்குகள் அதிக விலைக்கு விற்கிதுன்னா அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்கங்கிறத முதல்ல அவங்க சொல்லணும். ஸோ அப்போ அதற்கான ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன். இல்லை, ராம் பொறுத்தளவுக்கு அவருடைய படத்தினுடைய லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்கும். எல்லாரும் ஒரு டைப்பாக படம் பண்ணால் அவர் வேறு ஒரு டைப்பில் படம் பண்ணுவார். ஒரு கதை சொல்கிற விதமே கொஞ்சம் பொய்ட்டிக்காக இருக்கும், ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க. 2ஆம் பகுதியில் ஒரு சிறப்பான விஷயத்த சொல்ல போகிறாரு. அது என்னன்றதை 2ஆம் பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.